ஒரு யுத்த களத்துல முன்னோக்கி போறங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். இப்படி என்னத்தை தான் காரி துப்புனாலும் நான் பிளாஸ்டிக் சேர் திருமாடா எதுக்கும் அசர மாட்டேன். துப்புனதை தொடச்சு போட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்பா வரைக்கும் சொம்படிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவனோட நிலைமை இன்னைக்கு மாறி போயிருக்கு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இதே திருமாவளவன் திமுக கிட்ட சீட் ஷேரிங் பேரத்துக்காக அறிவாலயத்துக்கு போயிருக்காப்ல. போயிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காப்ல. எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வேணும். அது மட்டும் கிடையாது, திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும். ஏன் காங்கிரஸ்காரங்களை விட நாங்கள் என்ன குறைஞ்சு போயிட்டோமா? அதெல்லாம் முடியாது. ரெட்டை இலக்க சீட்டு இருந்தால் மட்டும்தான் திமுகவோட கூட்டணி, இல்லைன்னா தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு பயங்கர பில்டப்பாக கொடுத்துருக்காப்புல. இந்த பில்டப்பை பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம், டேய் தலைவரை பாடுறா, தலைவர் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, திமுக வேலை அப்படியே ஒத்த விரலை காட்டி மிரட்டுறாரு அப்படின்னு எல்லாருமே ஃபயர் விட்டுருக்காங்க. திமுக காரவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏய்யா நாங்கள் போடுற பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ற நீ எங்ககிட்டே பேசுறியா? யோயோ கிளம்புனா கிளம்பு, நீ தாவேக்காவுக்கு போறனா ஓடிப்போ. அதெல்லாம் முடியாது, நீ கேட்குற ரெட்டை இலக்கம் தர முடியாது, ஒரே இலக்கம் தான் தருவோம், அதுலேயும் நாங்கள் சொல்கிற தொகுதியில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டல் விடுத்தோன்னே, ஐயா பசங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். அதை தவிர நீங்கள் இன்பாவுக்கு செருப்பாக இருக்க சொன்னால் கூட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த தொகுதியை வாங்கிட்டு வந்தாப்ல. இந்த தொகுதியை வாங்கினோடனே திருமாவளவனுக்கு மனசுக்குள்ள ஒரு அச்சம். என்னடா அது, நம்மளே இன்னா போடுறாங்க, இங்கே இருக்கின்ற சானவாஸ் போன்றவர்களெல்லாம் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அடிமைத்தனமாக இருக்காங்க, நம்மளையே கழட்டி விட்டு இந்த கட்சியையே காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இந்த வாட்டி நான் களத்தில் இறங்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன்ட்ட எவனா ஒருத்தன் உண்மையை சொல்லியிருக்கான், இந்த தேர்தலில் திமுக தேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சா நீங்க துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சொல்றத திமுக கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு எவனோ ஒருத்தவன் திருமாவளவன்ட்ட உண்மையை சொல்லி திருமாவளவன்ட்ட ஒரு ஆசையை தூண்டுறோன்ற திருமாவளவனுக்கு ஒரே குசி ஆயிட்டாப்ல. ஐயோ திமுக காரன் இதுவரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் சேர் மட்டும்தானே கொடுத்தான், ஐயோ நம்ம துணை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னா இந்த சானவாசையும் நம்பக்கூடாது, ஒரு பயனையும் நம்பக்கூடாது, நம்ம டைரக்டா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் இறங்குறோம் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் லைவில் வந்து அறிவிக்கிறாரு. தன்னுடைய மனசில் இருந்த விஷயத்தை மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வெளியில் ஓப்பனாக சொல்லிட்டாரு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் மாறப்போகுது, அவ்வளோதான், கூட்டணி ஆட்சி, இந்த ஆட்சி, தொங்கு சட்டப்பேரவை அப்படின்னு ஒளறி கொட்டினோன்னே, ஓஹோ நீ அந்த இடத்துக்கு வரையா அப்படின்னு திமுக காரன் எல்லா தொகுதியிலையும் கட்டம் கட்டிட்டான். குறிப்பாக காட்டுமன்னார் தொகுதியில் திமுக காரன் திருமாவளவனை மதிக்கவே இல்லை. இதை பார்த்தோன்னா திருமாவளவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட தொடங்கிச்சு. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த சபாநாயகர் அப்பாவும் இருக்கார்ல, சமூக நீதி நான் யார் தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட அப்பாவும் பிரச்சாரம் பண்ணுறாப்புல. அந்த பிரச்சார வாகனத்தில் நல்லா கவனிங்க இந்த ஃபோட்டோவை, அந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா விசிகே கொடியே காணோம். அத்தனைக்கும் இந்த மலகாசன் இருக்காப்புல, திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்க மலகாசனோட கட்சி கொடி கூட இருக்கு, விசிகேவோட கட்சி கொடியே இல்லை. இதை பார்த்த உடனே, அது இல்லாமல் செவர் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா விசிகே அப்படிங்கிற எழுத்தே கிடையாது, திருமாவளவனோட பேரே கிடையாது. இப்படி திமுக காரவங்க எல்லா பக்கமும் அடிக்க தொடங்கின உடனே திருமாவளவனுக்கு டப்பா டான்ஸ் ஆட தொடங்கிட்டு நேற்று அறிவிச்சிட்டாப்ல, காட்டுமன்னார் தொகுதியில் நான் போட்டியிடலை, எனக்கு பதிலாக இன்னொருவர் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிச்ச உடனே அந்த அறிவிப்பை பார்த்தோன்னே விசிகே காரவங்களுக்கு பேரதிர்ச்சி. திருமாவளவன் போட்டியிடல அப்படிங்கிறது பேரதிர்ச்சி கிடையாது, திருமாவளவன் அந்த தொகுதிக்கு மாற்று வேட்பாளர் ஒருத்தர் அறிவிச்சாரு பாருங்க, அதுதான் எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. அடம் ஒக்கா மக்கா எப்படியா இப்படியெல்லாம் யோசிக்கிறா அப்படின்னு எல்லாருமே காரி துப்ப தொடங்கினாங்க. பொதுவாகவே ஒரு கட்சியில் வேட்பாளரை அறிவிக்கிறப்ப அந்த கட்சியில் அதிக வருஷம் வேலை பார்த்தவன் நிறைய பேர் அடிபட்டிருப்பான், கேஸ் வாங்கியிருப்பான், அவங்களா பார்த்து சீட்டை கொடுப்பாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன தெரியுமா பண்ணாப்புல, இந்திய அளவில் ஐசியூவில் இருக்கின்ற கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தனை பிடிச்சி அந்த தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கிறாப்புல. வேட்பாளரை அறிவிச்ச உடனே அதில் ஒரு கூத்து என்ன தெரியுமா,
அந்த வேட்பாளருக்கே தெரியாது தன்னை தான் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரியாது. டிவியை பார்த்து அந்த நியூஸை பார்த்தோன்னே இன்ப அதிர்ச்சியில் வெளியில் வந்து நான் காங்கிரஸ்காரன், எனக்கே வந்து அவர் சீட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னு பயங்கரமாக அவர் பேசுகிற காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வந்து பெட்டி பேரம் பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவர் தான் ஏலத்தொகை அதிகமாக கொடுத்த உடனே அவருக்கே திருமாவளவன் சீட்டை ஒதுக்கி கொடுத்துருக்காப்ல. இதை பார்த்து விசிகேக்காரவங்களுக்கெல்லாம் சரியான கடுப்பு. நிறைய பேர் காரி துப்பிட்டு வராங்க. அந்த விசிகேக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இந்த காட்டு மன்னார் தொகுதி கிடையாது. பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க சொல்லி அந்த தொகுதியும் வேற யாருக்காவது கொடுக்க சொன்னா கூட பெட்டி வாங்கிட்டு பாகிஸ்தானில் கூட தொகுதி ஒதுக்குவாப்ல. அந்த அளவுக்கு மட்டமான அரசியல் தான் திருமாவளவன் பண்ணிட்டு இருக்காப்ல. இவ்வளோ மட்டமான வேலையை பண்ணிட்டு திருமாவளவன் கொடுத்த விளக்கம் இருக்கு, அடேங்கப்பா, பச்சையா காரி துப்பலாம் பாருங்க. வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாட்டேன். எங்க வந்து ஒரு ஃபார்வேர்டிங் இருக்கும் அந்த இடத்துல ஒரு வித்ட்ராயிங் இருக்கணும். ஒரு யுத்த களத்துல முன்னோக்கி போறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா, ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். எந்த யுத்த களத்திலும் பின்வாங்குதல் இல்லாமல் முன்னோக்கி பாய முடியாது. எவ்வளவு கேவலமான உருட்டு பாத்தீங்களா? ராஜதந்திரமா திமுகவுக்கு முட்டு கொடுத்து எச்சச்சோர் வாங்கி திங்கிறது தான் ராஜதந்திரம் அப்படின்னா, விசிகே அப்படிங்கிற விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற கட்சியோட பேரை இனிமே கொத்தடிமை பூனே அப்படின்னு மாத்திக்கலாம். கொத்தடிமை பூனே அப்படின்னு மாத்திக்கலாம். ரைட் விடு. கழுதை இதை கூட விட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நம்ம கடந்து போக நினைச்சா கூட இவ்வளோ கன்றாவியான வேலையை பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ற மாதிரி, நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி, தான் என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி திருமாவளவன் கொடுத்த கன்றாவியான விளக்கத்தை பாருங்க. இது டார்கெட்டட், எது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமா மாறி இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான், சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். எவ்வளவு கேவலமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஏன் திருமாவளவன் சார், நீங்க வாங்கி திங்கிற கேவலமான எச்சச்சோருக்கு திமுக கிட்ட வாங்கி திங்கிறதுக்காக எதுக்கடா நீங்க பிஜேபி இழுக்கிறீங்க? இந்த ஓசிகா மட்டும் கிடையாதுங்க, இந்த ஓசிகா மட்டும் கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற இந்த வைகோ கட்சியா இருக்கட்டும், கமலஹாசன் கட்சியா இருக்கட்டும், இத்தாலி காங்கிரஸா இருக்கட்டும், அப்புறம் 2 உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிரோலா இருக்கட்டும், எல்லா பயிரோலுக்கும் இதுதான் வேலையா இருக்கு. திமுக அறிவாலயத்தில் கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்தி நீங்க கேட்கிற தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. வேணா வாங்கிக்க, இல்லைன்னா ஓடிய போயிரு. எங்ககிட்ட 25 கோடி வாங்கினீங்கல்ல, எங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கினீங்களா அப்படின்னு அவங்க கும்மாங்குத்து குத்துன உடனே அப்படியே கண்ணாடி முன்னாடி போய்கிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி வெளியில் வந்து இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பாசிச சக்திகள் உள்ளே வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ரத்தக்கரையா இருக்கும். திமுக அடிச்ச அடி பின்னாடி அப்படியே இருக்கும். அவ்வளோ கேவலமான விஷயத்தை தான் இங்கே இருக்கின்ற கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கார்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் எங்கள் வேட்பாளர் 3 பேர் நிப்பாட்டி இருக்கோம், அந்த 3 பேருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு இன்னைக்கு பப்ளிக்காக அறிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு தலைவன், எந்த ஒரு தலைவனுமே தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கே நீங்க ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு பெட்டி வெறியோட திருமாவளவன் அலையறத பார்க்கல உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு. திருமாவளவன் மேல பரிதாபம் கிடையாது, திருமாவளவன் பேசுற ஏமாற்று பேச்சுக்களை நம்பி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த கூட்டம், அந்த அப்பாவி கூட்டத்தை பார்க்கல உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு. தமிழக மக்கள் ஓட்டு போட போறப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய கலாச்சாரத்துக்கு, நம்முடைய தமிழ் கடவுள்கள், நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி எவன் தப்பா பேசினானோ, குறிப்பா திருமாவளவன் என்ன பேசினாப்புல, அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் நம்முடைய தமிழ் கோவில், நம்முடைய ஹிந்து கோவில் அப்படின்னு பேசினால்தான் இந்த திருமாவளவன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடவே கூடாது. நம்முடைய கலாச்சாரம் முக்கியம். அதனால ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்துவும் ஓட்டு போட போவையில இதெல்லாம் யோசிச்சு எல்லாருமே சரியான ஆட்களுக்கு ஓட்டு போடணும். இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.